இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மத்திய அரசு வழங்கி வருகிறது. அது போக பார்த்தீங்கன்னா 12 சிலிண்டர்களுக்கு மானியமாக 300 ரூபாயும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இலவசமாக மற்றும் மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவதில் பல முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. இதனை தவிர்க்கும் விதமாக கேஸ் இணைப்போடு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் மற்றும் கைரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. உங்களோட கேஸ் இணைப்போடு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் மற்றும் கைரேகை பதிவை இணைப்பதற்கு உங்கள் ஊருக்கான கேஸ் ஏஜென்சி எதுவோ அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆதார் கார்டு நம்பர் மற்றும் கைரேகை பதிவை இணைப்பதால் ஒருவருக்கு எத்தனை கேஸ் இணைப்புகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். இதன் மூலம் கேஸ் இணைப்பில் பெறுவதில் முறைகேடுகளை தடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கேஸ் இணைப்போடு உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய சிலிண்டருக்கான விலை என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதற்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸ் சிலிண்டருடைய விலை என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். அது எந்த கேஸ் ஏஜென்சின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம், அமௌண்ட் சொல்லிவிட்டு 14.2 kg சிலிண்டருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 939 ரூபாய். அந்த மாதிரி 5 kg சிலிண்டர் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 kg சிலிண்டர் ப்ரைஸ் அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்துகிற சிலிண்டருடைய ப்ரைஸ் என்னென்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் சிலிண்டருக்கான மானியம் வருதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க முடியும். அதற்கான ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே myLPG.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து myLPG வெப்சைட் ஓப்பன் பண்ணும். இதில் பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு இருக்கும். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும். நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் கேஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணோம். சப்சிடி நாட் ரிசீவ்ட், ஆதார் லிங்கிங் இஷ்யூ, ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னென்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023, குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்திங்கன்னா 330 ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 9வது மாதம்லாம் வந்து 230 ரூபாய் வந்தது. 10வது மாதத்துலேருந்து வந்து 330 ரூபாய் வந்து மானியமாக வருது. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட். இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.